அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மந்த்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். எப்போவுமே நான் சரவணா ஸ்டோர்ஸ்க்குலாம் பர்ச்சேஸ் போக மாட்டேன். பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே எங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிப்பேன். அன்றைக்கி பசங்கள்லாம் ரொம்ப நாளாக ஆச்சு எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகலையே, அதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு போனது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நான் அதிகமாக வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த திங்ஸும் நான் வாங்க மாட்டேன். கிளாத்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அங்கே வாங்குறதுக்கு. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாமே வந்து என் பையனுடைய ஸ்நாக்ஸ்க்காக அந்த கொண்டக்கல்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுக்கு, சிறுபருப்பு. அந்த டைமில் வந்து வீட்டில் இந்த திங்ஸ்லாம் ஆனால் இல்லை, மீதி எல்லாமே கொஞ்சம் இருந்ததுனால எது இல்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தது. பச்சை பட்டாணி நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆனால் வந்து சரி இந்த வாட்டி ஊற போட்டு ஏதாவது சாப்பாடு செஞ்சு பார்க்கலாம், நெய் சோறு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மில்க் மேடி இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன ஷேஷேலேயே கிடைக்கிது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்வேன், அதுக்காக தான் அதிகமாக மில்க் மேடு வாங்குவேன். இது பார்த்திங்கன்னா என் பையனுடைய ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்காக ஃபோர்க் வாங்கியிருந்தேன், டீஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். என்ன தான் எத்தனை டீஸ்பூன் வச்சுருந்தாலும் எல்லாமே எங்கே தான் காணா போகுன்னே தெரியாது. நம்ம தேடுற நேரம் கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 12 டீஸ்பூன் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டுமே வந்து வேறு வேறு ரேட்டில் இருந்துச்சு. ஒன்று வந்து ஐஸ்கிரீம் டீஸ்பூன்னு போட்டிருந்தது, இன்னொன்று வந்து நார்மல் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை கல்லுக்கு வந்து நம்ம ஆயில் தொட்டு தடவோம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு 10 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அது ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்னுடைய சின்ன பையனுக்காக சின்ன கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். 33 ருபீஸ் தான். அதுக்கு முன்னாடி 100 ருபீஸ் கொண்டு பார்த்தேன். சரி எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. 33 ருபீஸ்க்கு வந்து அவருக்காக வாங்கியிருந்தேன். வந்து வீடியோ எடுக்கவே விடலை. சரி நீ திங்ஸை மட்டும் எடுத்து காட்டுப்பான்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸாக எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சேமியா, பாபினோ சேமியா. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய 2 கிட்ஸுக்காகவும் வந்து ஹிமாலயா பேபி சோப்பு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நியர்பை ஷாப்ஸில் எங்கேயுமே கிடைக்க மாட்டேது பெரிய சோப்பு. அங்கே சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கிது, அதனால் அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கோகோனட் லட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம ஊர் சைட்லலாம் ரோட்டில் தள்ளிட்டு வருவாங்க. ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி லட்டுலாம் கிடைக்க மாட்டேது, அதனால் நான் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். பிஸ்கெட்ஸ் வந்து பசங்களுடைய ஸ்நாக்ஸ்க்காக நான் ரொம்பலாம் பிஸ்கெட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஈவினிங் சும்மா ஆளுக்கு 2 அப்படி தான் கொடுப்பேன். மார்னிங் டைமில் பிஸ்கெட்ஸை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக சின்ன கரண்டி மாதிரி வாங்கியிருந்தேன். நன்னாரி சர்பத் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு சர்பத் வந்து 105 போட்டிருந்தாங்க. சரி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஆனியன் அப்பளம். சரி இது எப்போயாவது பசங்களுக்கு நம்ம பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக காய்கறி கட் பண்ணுற அந்த இது வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. சரி இது வுட்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 334 வந்துச்சு. சரி ஒரு வாட்டி வாங்கினாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குவோன்னு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கமர் கட்டு, அதுவும் தான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம்.